ஹாய்மா, போன வீடியோவில் பேக் பீஸ் பார்த்தோம். இப்போ வந்து கை பார்ப்போம். ஸ்லீவ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 1 மீட்டர் 20 பாயிண்ட் தான் துணி எடுத்திருக்காங்க. எடுத்துமே அவங்களுக்கு கொஞ்சம் பாடியானவங்க, பாடி கொஞ்சம் கூட உள்ளவங்க, அதனால் அவங்களுக்கு பத்தலை. இப்போ நம்ம பத்தாதனால அதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்போ 3 ப்ளவுஸ் நான் வெட்டுறேன். நீங்கள் சிங்கிளாக வெட்டி பழகுங்க. ஸ்டார்டிங்கில் சும்மா விலை கம்மியில் வாங்கி இது வந்து டிப்டாப் துணி. நீங்கள் சும்மா விலை கம்மியான துணியை வாங்கி முதல்ல பழகுறதுக்கு விலை கம்மியான துணியில் வெட்டி பழகுங்க, சரியா? இப்போ இதுக்கு வந்து கை வந்து அவங்களுக்கு பத்தலை, ஆம்கோல்கிட்ட பத்தலை. இப்போ அதுக்கு மட்டும் இந்த மாதிரி துணியை வந்து நகட்டி போட்டுக்கணும். கீழே பட்டிக்கு வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. ப்ளவுஸ்க்கு இப்போ இது பேக் பீஸ்க்கு விட்ட மாதிரியே தான் இதுக்கும் 1.5 இன்ச்சு விட்டுக்கணும் பட்டிக்கு. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இன்னுமே பத்தலை அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நகட்டி போட்டுக்கிறேன். இந்த பக்கத்துக்கு மட்டும் நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். அந்த சைடுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடுக்கு, இன்னொரு சைடுக்கு மட்டும் தான் ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி நகட்டி போட்டுக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க ப்ளவுஸ்லாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம பழகிடலாம். ஆனால் ஒரு 10-20 ப்ளவுஸை கொலை பண்ண பிறகு தான் அப்புறம் தான் கொஞ்சம் நம்ம தெளிவாக வருவோம். நீங்கள் தச்சு பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எங்கெங்கே மிஸ்டேக் விட்றீங்களோ அப்போ அந்த மிஸ்டேக்கை என்ன மிஸ்டேக் விட்ருக்கோனோ அடுத்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ்க்கு உயரம் பாருங்கள், கை உயரம் மார்க் பண்ணுறேன். இப்போ ஆம்கோல் வந்து அந்த ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கணும். அந்த தையல்லேருந்து அதே மாதிரி பின்னாடியும் அந்த அவங்க தையல் போட்டிருப்பாங்கல்ல அளவு ப்ளவுஸில், அந்த தையல்லேருந்து அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டணும், மார்க் பண்ணிக்கணும். வெட்டணுன்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. அவ்வளோதான். இப்போ இந்த கோட்டு மேலேயே நம்ம வெட்டிடலாம். நான் 3 துணி போட்டு வெட்டுறேன். நீங்கள் சிங்கிள் பீஸ்லேயே பழகுங்க எடுத்தோடனே. அப்புறம் இந்த தையல் வர்ற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அடையாளத்துக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.